வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வீக். இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பேக்கரி ஸ்டைலில் சமோசா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சமோசாவை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி கையிலேயே கசக்கி போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு இதை பிசையணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் மடிக்க வராது, அதனால் பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கணும். நம்ம பிசைஞ்சது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். $350 கிராம் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். பேனில் 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல போட்டுக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1/4 கப் பச்சை பட்டாணியை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். சமோசாவுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிருச்சு. மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவை 5 பாகமாக பிரித்து உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். பிளேட்டில் கொஞ்சமாக மாவு தூவி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு தேய்க்கிற மாதிரி ரவுண்டாக தேய்க்காமல் நீல வாக்கில் இதை தேய்க்கணும். அதே மாதிரி ரொம்ப லேசாகவும் தேய்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பாகத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்தை மடிச்சுக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாம். அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் எடுத்து அது மேலே வச்சு அழுத்தி விட்டுடலாம். 2 நல்லா ஒட்டுற மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். இப்போ இதில் மசாலாவை வச்சுக்கலாம். நான் 1.5 கரண்டி அளவுக்கு மசாலா வைக்கிறேன். மசாலா வச்ச பிறகு ஓரங்களில் இந்த மாதிரி தண்ணி தொட்டு தடவி விட்டு அழுத்தி விட்டுடலாம். இதே மாதிரி இன்னொன்னையும் மடித்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பேக்கரியில் 10 சமோசா வாங்கினா கிட்டத்தட்ட 150 ரூபா வரும். ஆனால் இதை வீட்லேயே செய்யும் பொழுது 50 ரூபாய்க்குள்ளே தான் அடங்கும். அதே சமயம் நம்ம வீட்லேயே செய்கிறதால ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 10 சமோசா வரும். இதே மாதிரி 10 சமோசாவையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான சூட்டில் தான் எண்ணெய் காஞ்சிருக்கணும். ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நான் 3 சமோசா போட்டுக்கிறேன். எண்ணெய் அதிகமாக காஞ்சிருந்தால்
மேலே கருகிரும், உள்ளே வேகாது. அளவான தீயிலேயே இது 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு திருப்பி போட்டுடலாம். இந்த சமோசா கிறிஸ்பியாக வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் பிடிக்கும். 7-8 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே ஒரு 2-3 தரம் திருப்பி விடணும். இந்த மாதிரி நல்லா செவந்து வர்ற போது இதை எடுத்துடலாம். அருமையான சுவையில் பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த சமோசாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.